அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான பாடங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, வலா ஷைஅ யுஅஜிஸுஹு, அவனை எதுவும் பலவீனப்படுத்த முடியாது. ஆக ஒரு படைப்பினம் என்று இருக்கும் பொழுது அதற்கு ஏதோ ஒரு பலகீனம் கண்டிப்பாக இருக்கும். அது உடல் ரீதியாகவோ அல்லது மனம் ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் அதற்கு பலவீனம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரையில் அவனை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது. அவனை எதுவும் பலவீனப்படுத்தவும் முடியாது. இந்த விஷயம் அல்லாஹு தஆலாவின் முழு வல்லமை மற்றும் சக்தியை உறுதிப்படுத்துகிறது. இதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அவன் அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வான். இது 5வது அத்தியாயம் 120வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், வகானல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா. அல்லாஹ் இருக்கிறானே, அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் 18வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் 35வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா கானல்லாஹு லி யுஅஜிஸஹு மின் ஷைஇன் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்தி இன்னஹு கான அலீமன் கதீரா. அல்லாஹ் அவனை வானங்களிலும் பூமியிலும் உள்ள பொருட்களும் ஏலாமல் ஆக்குவதாக ஆகியிருக்கவில்லை. வானத்தில் இருக்கக்கூடியவையாக இருக்கலாம், பூமியில் இருக்கக்கூடியவையாக இருக்கலாம், இவை எவையும் அல்லாஹ்வை ஏலாமல் ஆக்க முடியாது. நிச்சயமாக அவன் முற்றும் அறிந்தவனாகவும் பேராற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். ஆக இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உறுதிப்படுத்தக்கூடிய, நமக்கு விளங்க வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆக அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலும் பலவீனம் என்பதே கிடையாது. அது மாத்திரமல்ல, யாரும் எதை கொண்டும் அவனை பலவீனப்படுத்த முடியாது. அவனுடைய சக்திக்கு எதுவும் நிகர் கிடையாது. அவன் சக்தியை நம்மளால் நாம் அளவுகோலிட்டு கூறவும் முடியாது. அப்படிப்பட்ட பேராற்றல் உடையவன் தான் அல்லாஹ் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குன்றிய குறைவான அந்த அறிவால் அல்லாஹுடைய ஆற்றலை நாம் ஒரு வரையறுக்க நம்மளால் முடியாது. ஆக அல்லாஹுடைய ஆற்றலை நாம் புரிவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூளை, இந்த அறிவு பத்தாது என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக பலவீனம் என்ற அந்த வார்த்தைக்கே அல்லாஹ் அப்பாற்பட்டவன். அப்ப பலவீனம் என்பது அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கிடையவே கிடையாது. மற்ற எல்லா படைப்பினங்களுக்கும் பலவீனம் இருக்கிறது. அதற்கு உணவு வேண்டும், அதற்கு ஆடை வேண்டும், இப்படி எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு தேவை உடையதாக இருக்கிறது. அந்த தேவைகள் அதற்கு இல்லாத பொழுது அது ஏதோ ஒரு விதத்தில் அது பலவீனம் அடையக்கூடியதாக இருக்குது. ஆனால் படைப்பினங்களுக்குத்தான் பலவீனம் இருக்கிறதே தவிர படைப்பாளனாகிய அல்லாஹ்விற்கு எந்த விதமான ஒரு பலவீனமும் கிடையாது. அவன் அதை விட்டு அப்பாற்பட்டவன். யாரும் அவனை பலவீனப்படுத்தவும் முடியாது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பேராற்றல் உடையவன் தான் அல்லாஹ் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்பில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.